கந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தாளந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, சந்தங்களும் தாளத்தோடு பாதவம்பை உருமித்த கை குந்துமியோடு, ஆமா குந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு. தென்பாண்டி சீமை கூத்து சேர நாட்டு பையன் சேர்த்து, சேர நாட்டு பையன் சேர்த்து அர்ஜுன மொபைல் டவுன் பண்ணு, மொபைல் டவுன். நம்ம ஆளுநர் அதிகாரம் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆட்டம் போட்டு பார்த்திருக்கீங்களா? பழங்குடியின மாணவ மாணவிகளோடு உற்சாகமாக நடனமாடிய ஆளுநர் RN ரவி. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் 16வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி துவக்க விழா நடந்தது. நிகழ்வில் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் இருந்து வந்துள்ள பழங்குடியின மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடந்தது. அப்போது மேடையில் தலைமையேற்று நின்று கொண்டிருந்த ஆளுநர் அந்த பாரம்பரிய நடனத்தை மாணவ மாணவிகள் ஆட தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களோடு சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்து அனைவருக்கும் நன்றி கூற அந்த அரங்கு கரகோஷத்தால் நிறைந்திருந்தது. நிகழ்வில் பேசிய ஆளுநர், தமிழ் மிகவும் பழமையான தொன்மையான மொழி, அதனை அனைவரும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி அடையும் என விரிவாக பேசினார்.